ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். ஜெகபர் அலி கொலை வழக்கு, குவாரியில் ட்ரோன் மூலம் ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகபர் அலி. அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரான ஜெகபர் அலி தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக மாவட்ட செயலாளராகவும் இருந்துள்ளார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கனிமவள கொள்ளையர்களால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்தார். ஜனவரி 10ஆம் தேதி புதுக்கோட்டை கோட்டாட்சியரிடம் கனிமவள கொள்ளை தொடர்பாக மனு அளித்தார். 17ஆம் தேதி லாரி மோதியதில் இறந்தார். விசாரணையில் ஜெகபர் அலி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது தெரிந்தது. இந்த வழக்கில் குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் சதீஷ், முருகானந்தம், காசி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் உள்ள குவாரியில் கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கரூர், நாகப்பட்டினம், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவளத்துறை உதவி இயக்குநர்கள் 2 பேர் மற்றும் புவியியலாளர் 2 பேர் என 2 குழுவினர் துளையனூரில் உள்ள ராசு மற்றும் ராமையாவுக்கு சொந்தமான கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் அளவிடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வில் இணைந்துள்ளனர். அளவிடும் பணி 3 நாட்கள் நடைபெறும் என்றும், அளவிடும் பணி முடித்ததும் தமிழக அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கனிமவளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விஜய், அஜித் திரைப்பட தயாரிப்பாளர் வீடுகளில் ஐடி ரெய்டு. தெலுங்கு திரையுலகில் வருமான வரித்துறை சோதனை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விஜய் நடிப்பில் 2023இல் வெளியான வாரிசு திரைப்பட தயாரிப்பாளரும் தெலுங்கானா மாநில திரைப்படம் மேம்பாட்டுக் கழக தலைவர் தில் ராஜுவின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். தில் ராஜுவின் சகோதரர் சிரீஷ் மற்றும் மகள் ஹன்ஷிதா ரெட்டி ஆகியோரின் வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதே நேரம் அஜித் நடிப்பில் உருவாக்கி வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தயாரித்துள்ள மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திலும் தயாரிப்பாளர் மைத்ரி நவின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்த புஷ்பா 2 திரைப்படம் அண்மையில் திரைக்கு வந்து 1800 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. 55 குழுக்களுடன் 8 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயுள் தண்டனை போதாது, தூக்கு தண்டனை கொடுங்கள். மேற்குவங்க அரசு மேல்முறையீடு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் 31 வயது பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கொலை நடந்த மறுதினம் சஞ்சய் ராய் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் குற்றவாளி சஞ்சய் ராய் மீது பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வழக்கில் நேற்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 50,000 விதித்து நீதிபதி அனிர்பன் தாஸ் உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பிற்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் டாக்டர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். ஆயுள் தண்டனை போதாது, தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வழங்கிய தண்டனையை எதிர்த்து மேற்குவங்க அரசு சார்பில் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கீழமை கோர்ட் தீர்ப்புக்கு எதிராகவும் தூக்கு தண்டனை விதிக்க கோரியும் மேற்குவங்க அரசு ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. விடிய விடிய துப்பாக்கி சண்டை. விடிய விடிய துப்பாக்கி சண்டை, 14 நக்சல்கள் மரணம், பாதுகாப்பு படையினர் அதிரடி. சத்தீஸ்கர் மாநிலம் கரியாபந்த் மாவட்டத்தில் ஒடிசா எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாதுகாப்பு படையினர் வனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். விடிய விடிய நடந்த துப்பாக்கி சண்டையில் 14 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த என்கவுண்டரில் 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட நக்சலைட் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இன்னும் நக்சலைட்டுகள் பதுங்கியிருக்கலாம் என்பதால் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் காயமடைந்தார். கருணாநிதி போல் ஆட்சி செய்ய விரும்பாத கட்சித் தலைவர்கள். விழுப்புரம் மந்தகரையில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்தது. அதிமுக ராஜ்யசபா எம்பி சி.வி. சண்முகம் பேசினார்.
கருணாநிதி யார், எம்ஜிஆர் என்பது இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு யார் வந்தாலும் என்ன சொல்றாங்க, நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றாங்க, எம்ஜிஆரை போல நாங்கள் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரை போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம், ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆரை போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் தப்பி தவறியாவது கருணாநிதி மாரி நாங்கள் ஆட்சி தருவோம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா கேட்டா சொல்லுவார் 95%, 85%. அது என்ன 95, 85? நீ கொடுத்த வாக்குறுதி 525. அந்த 525 தெளிவா சொல்லு. 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, தெளிவா சொல்லு. அது என்ன பர்சன்டேஜ்? உனக்கு தான் 2500 பிளஸ் 1500 5000 சொல்ற ஆளு. 2500 பிளஸ் 1500 நான் சொன்ன அந்த 5000 கொடுத்துருங்க. ஏன் கொடுக்க கூடாதா? யாரு இவரு? இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்திலே என்ன செய்திருக்கிறார்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். தங்கையை அடித்ததால் ஆத்திரம், அண்ணன் செய்த ஷாக் சம்பவம். வடசென்னையில் பரபரப்பு. வடசென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அஜய், வயது 31. இவருக்கும் 27 வயது மனைவி பிரியாவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சினை ஏற்பட்டு வந்தது. ஞாயிறன்று நடந்த பிரச்சினையில் அஜய் மனைவி பிரியாவை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பிரியா கோபித்துக் கொண்டு கொருக்குப்பேட்டை இந்திரா நகரில் வசிக்கும் தனது அண்ணன் அன்புச்செல்வன் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவரிடம் கணவன் அடித்து துன்புறுத்தியதை கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அன்புச்செல்வன் திங்களன்று இரவு அஜய் வீட்டுக்கு சென்றார். அங்கு தனியாக இருந்த மைத்துனன் அஜயை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பினார். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். உடலை கைப்பற்றிய போலீசார் அன்புச்செல்வனை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் தாமாகவே முன்வந்து இன்று அதிகாலை ஆர்கே நகர் போலீசில் சரணடைந்தார். அன்புச்செல்வனை கைது செய்த போலீசார் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரிக்கின்றனர். மாஃபிங் போட்டோ அனுப்பி சிறுமியை மிரட்டிய வாலிபர் தந்திரமாக தூக்கிய சைபர் போலீஸ். புதுச்சேரியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்தி வந்துள்ளார். அவரது இன்ஸ்டா பக்கத்தில் அறிமுகமில்லாத நபர் ஒருவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துள்ளார். அதை சிறுமி ஏற்றுக்கொண்ட பின் அந்த இன்ஸ்டா கணக்கிலிருந்து வாலிபர் ஒருவர் பேசி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் தாம் சிறுமியை காதலிப்பதாகவும் தன்னுடன் வந்துவிடுமாறும் அழைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி அந்த வாலிபரிடம் பேசுவதை தவிர்த்துள்ளார். இந்நிலையில் நேற்று மீண்டும் சிறுமிக்கு மெசேஜ் அனுப்பிய அந்த வாலிபர் உடனடியாக கிளம்பி கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வருமாறு வற்புறுத்தியுள்ளார். சிறுமியின் மாஃபிங் செய்த நிர்வாண போட்டோவை அனுப்பி கிளம்பி வராவிட்டால் போட்டோக்களை சோஷியல் மீடியாவில் போட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். பதறிப்போன சிறுமி பெற்றோரிடம் நடந்ததை கூறினார். அவர்கள் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் சிறுமியைப் போல் பேசி திட்டமிட்டு அந்த வாலிபர் வரச்சொன்ன இடத்திற்கு சென்று அவனை போக்சோவில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். கைதான வாலிபர் மன்னார்குடியைச் சேர்ந்த 30 வயது முஜீப் அலி என்பதும் சிங்கப்பூரில் சில ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பிய அலி இப்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை செய்வதும் தெரிந்தது. இன்ஸ்டாவில் 5 போலி கணக்குகளை வைத்துள்ள முஜீப் அலி 20க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை நிர்வாணமாக வீடியோ கால் வரச் சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து கொண்டு பின்னர் அவர்களை மிரட்டி தனது ஆசைக்கு இணங்கச் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. விசாரணைக்கு பின் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இளம் பெண்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்களில் தெரியாத ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்களை ஏற்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர். Cyber Cell Pondicherry has received a complaint from a minor girl that someone is threatening her of leaking some morphed photographs and videos of that girl. Immediately, Cyber Police Station officials have inquired into the matter. They have identified one accused hailing from Tiruvarur district that he is threatening the minor girl of Pondicherry. Immediately, they have formed a team. SP Bhaskaran, SHO Inspector Tyagarajan, Inspector Kirti and team. They have identified this person. They have laid a trap and secured him. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்குன்னு சோஷியல் மீடியாலாம் இருக்குது. அதை எல்லா பிள்ளைங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த க்ரைம் பொறுத்தவரையிலையும் எங்கள் எஸ்எஸ்பி
பொதுமக்களுக்கு என்ன தெரிவிக்கிறாருன்னா, சின்ன பிள்ளைங்க தெரியாத ஐடியில் போய் யாரு கூடயும் பழகாதீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட ஒண்டி பழகுங்க. இப்போ இந்த கதையில் என்னென்னா, ஒரு யாரும் தெரியாதவன் ஃப்ரெண்ட் ஆகுறான், அவன்கிட்ட பழகுறான், ஃபோட்டோலாம் வாங்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை செக்ஸாக வந்து மார்பிங் பண்ணி இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டுறான். பொண்ணை மிரட்டி எதுக்காகன்னா செக்ஷுவல் ஃபேவருக்காக. இதில் என்ன ஒரு முக்கியமான இது எஸ்எஸ்பி உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பகலில் வந்து உடனே புகார் கொடுத்ததால சைபர் டீம் வந்து அவனை எங்கன்னு பார்த்துட்டு அவனுக்கு வந்து சரி செக்ஸுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் மாதிரி போட்டு அவனை வர வச்சு பிடிச்சாங்க. இந்தியாவுக்கு முதல் மரியாதை, ட்ரம்ப் செய்த தரமான சம்பவம், பரபரப்பு பின்னணி. அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு இப்போது 78 வயதாகிறது. தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்க பார்லிமெண்ட் செயல்படும் கேபிட்டால் கூட்டத்தில் பதவியேற்பு விழா நடந்தது. அமெரிக்காவில் இப்போது கடுங்குளிர் நிலவுவதால் 40 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக பதவியேற்பு விழா பார்லிமெண்ட் உள்ளே மூடிய வளாகத்தில் நடந்தது. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றிருந்தார். பதவியேற்பு விழாவுக்கு முன்பு செயின்ட் ஜான்ஸ் தேவாலயத்தில் நடந்த பிரார்த்தனையில் அவரும் பங்கேற்றார். பின்னர் பதவியேற்பு விழா அரங்குக்கு வந்த ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையாக பார்க்கப்படுகிறது. காரணம், அமெரிக்காவின் நெருங்கிய மற்ற கூட்டாளிகளான ஜப்பான், ஆஸ்திரேலியாவின் பிரதிநிதிகளுக்கு இந்த கௌரவம் கிடைக்கவில்லை. ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டகேஷி இவாயா, ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் ஆகியோருக்கு 3வது வரிசையில்தான் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியா எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் மீண்டும் உணர்த்தியிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்து மோடி கடிதம் எழுதியிருந்தார். அதை ட்ரம்பிடம் ஜெய்சங்கர் ஒப்படைத்தார். தனியாக அறிக்கையும் வெளியிட்டார் மோடி. அதில் அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்று இருக்கும் மை டியர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு வாழ்த்துகள். அமெரிக்கா இந்தியாவின் வளர்ச்சிக்கும் உலக வளர்ச்சிக்கும் சேர்ந்து பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறேன் என்று மோடி கூறினார். ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது மோடியுடன் நெருங்கிய நட்பு வைத்திருந்தார். அகமதாபாத்தில் மோடி ஏற்பாடு செய்த நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ட்ரம்ப் ஆயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் மெய்சிலிர்த்து போனார். உலகளவில் அந்த நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டது. மோடி ட்ரம்ப் நட்புக்கு அந்த நிகழ்வும் முக்கிய சான்று. இப்போது தனது பதவியேற்பு விழாவில் இந்தியாவுக்கு முதல் மரியாதை கொடுத்திருப்பதன் மூலம் மீண்டும் அதே நட்பை அவர் தொடர விரும்புவது உறுதியாகியுள்ளது. And will, to the best of my ability, preserve, protect, and defend the Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President.